சொத்து வத்து வேணுமெண்டா உங்க தாத்தனோட தான் இருக்கலாம். ஆனா நான் சொல்ற இடத்துலதான் நீ குடிசை கட்டணும், நான் சொல்ற இடத்துலதான் நீ தென்னை மரம் வைக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லல, மேல பஞ்சாயத்து தலைவர் சொல்லியிருக்கார். அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவருடைய ட்ரூத் சோசியல் மீடியா, அவருடைய ட்ரூத் மீடியாவில் அவர் இப்ப 13 விட்டுருக்காரு அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் இருக்குதானே, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் கடந்து போற கப்பல்கள், டேங்கர் கப்பல்கள் இருக்குதானே, அந்த கப்பல்களுக்கு ஒரு பண அறவீடு ஒன்று செய்யறதாக தகவல் வந்திருக்குது. அப்படி வரக்கூடாது, ஈரானும் அப்படி ஒரு பண அறவீடு செய்யக்கூடாது, அதை ஃப்ரீயா திறந்து விடணும் அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதோட ஈரான் நினைச்சா கூட ஈரானால நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப எதுக்கு தான்ப்பா இந்த ஈரானை கொண்டு போட்டு இவ்வளவு நாள் தாக்குதல் நடத்தினீங்க? ஒண்ணுமே புரியல. இவர் நிதானமா தான் இருக்காரா, இல்ல இவர் சொல்ற விஷயங்களை விளங்குற அளவுக்கு நமக்கு நிதானம் இல்லையா? ஒன்றும் விளங்குது இல்ல. இந்த எச்சரிக்கைக்கு ட்ரம்ப்புக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க ஈரான் அப்படின்னு பார்த்தா, இப்ப ஈரானுடைய தரப்பு நியாயம் என்னன்னு சொன்னா, இந்த தாக்குதல் மூலம், அதாவது அமெரிக்காவினுடைய தாக்குதல் மூலம் ஈரான்ல மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. எக்கனாமிக்கல் ரீதியா, பொருளாதார ரீதியா அவங்க மிகவும் பல நஷ்டத்துக்கு உள்ளாயிருக்காங்க. சோ இந்த நஷ்டங்களை நாங்க ஈடு செய்யணும். அந்த நஷ்டங்களை ஈடு செய்யறதுக்காகத்தான் இந்த அறவீடு, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை கடந்து போற டேங்கர்ஸ் கப்பல்கிட்ட நாங்க அறவீடு செய்யறோம், பண அறவீடு ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம். அதே நேரம் அகமதாபாத்ல நடக்கவிருக்கிற சீஸ்பேர் டோக்லையும் நஷ்ட ஈடு அறவீடு தொடர்பாகத்தான் பேசுவதற்கும் இருக்கார்கள். அவங்களோட கருத்து என்னன்னு சொன்னா, அமெரிக்காவில் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு அமெரிக்கா தான் நஷ்ட ஈடு தர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருக்காங்க. இந்த ரெண்டு விடயங்களும் மிகப்பெரிய குழப்பகரமான விடயமாக இருக்கின்றது. நடந்துகின்ற இந்த குழப்பமான விடயங்களை பார்த்தா யுத்த நிறுத்தம் நிலைக்குமா அல்லது யுத்தம் மீண்டும் வரப்போகுதாங்கிறது ஒரு சந்தேகமான விடயமாக இருக்கின்றது. ஆனா ஈரானுக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு துருப்புச்சீட்டி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ். இதை வச்சுதான் இப்போ இந்த பிராந்தியத்தில் இருக்கிற பல விடயங்களை அவங்க சாதிக்க முடியும். அவங்க நினைச்ச விடயங்கள், அவங்களுடைய டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாடணும்னு சொன்னா, இந்த யுத்தத்துல வெற்றியை அவங்க அடையணும்னு சொன்னா, இந்த அவங்கள்ட்ட இருக்க ஒரே ஒரு துருப்பு சீட்டு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ். அதை வச்சுதான் அவங்க காய் நகர்த்தி கொண்டிருக்காங்க. சரி, தொடர்ந்து என்ன நடக்க போகுதுங்கிற தகவலை உங்களுக்கு நான் தரேன். அந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.